இது வந்து சாந்தகுமார் ஃபிலிம். அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளாக. ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோட ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது வெரி வெரி சாரியல் ஃபீலிங். ஸோ போகுமா ஏதாவது தப்பாக பேசினா ஐம் சாரி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். நான் ஒரு கிழவன் தான். நன்றி. Thank you Shanta sir for giving me this amazing opportunity to work with you, and thank you Arjun and the entire cast and crew for the support, and thank you. என்ன மாதிரி வார்த்தை? படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா. பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. போருமா இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரசவாதி சாந்தகுமார் சாரோட டைரெக்ஷனில் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சந்திரா இஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஏதாவது தப்பாக பேசினா ஐம் சாரி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம், அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் கெரியருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி மேம் சொன்ன மாதிரி இந்த வெயிலில் எல்லோரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் த டிரெக்டர், சாந்தகுமார் சார் த டிரெக்டர். ஸோ எல்லோருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு. அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம். அவங்கள்ட்ட 5 minutes பெர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டுறேன்னு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள், அவ்வளோதான். சார் சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி 2 சீன் நரேட் பண்ணார். அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த 2 சீனும் சொல்லலைன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார். ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணோம். பட் இவ்வளோ நாள் மௌனகுரு, மகாமுனி, த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன். பட் சார் நவ் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூ ஆர் சார். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி அதில் ஷூட்டுக்கு நடுவில் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லேர்னிங் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அ ட்ரூ பிளெஸிங். A lot of actors in the stage. Sujit, firstly, fantastic working with you. நான் ஏன் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுனேன் ஸோ தட் அவருக்கு புரியும். Fantastic working with you, buddy, and I'm wishing you the very, very best. I hope you are flooded with opportunities after Rasavadi's release, not only in Tamil but in all other languages. Wishing you the very, very best. It was a pleasure working with you. நிறைய ஆக்டர்ஸ், ஜிஎம் சுந்தர் சார் அவரோட ஃபியூ சீன்ஸ் தான், பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆர்டரில் போல். பட் ரேஷ்மா, விஷிங் யூ த பெஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், பட் ஐ ஹோப் யூ ஹேவ் மெனி மோர் ப்ரெஸ் மீட்ஸ் ஆஸ் த லீடிங் லேடி, அண்ட் விஷிங் யூ த வெரி பெஸ்ட். மீனு பற்றி சொல்லியே ஆகணும். இன்ஃபேக்ட் மீனு வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம் ஷி வாஸ் வித் ஹர் பேபி. ஆனாலும் காஸ்டியூம் எல்லாம் பக்காவை பார்த்து ஷி லைக் 2 minutes அர்ஜுன்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகேன் ஷி யூஸ் டு கம் பேக் ஆன் செட். ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷன் மீனு, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ லவ் த காஸ்டியூம்ஸ். மறுபடியும் இங்கேயும் சொல்கிறேன், ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். டானியா, படி, அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல. ஸோ டானியா, எஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட், அண்ட் ஐ ஹோப் வி கேன் ஒர்க் ஆன் மோர் மூவிஸ் டுகெதர்.
co-producer sir, thank you. Happy that நீங்கள் வந்தீங்க on board after listening to the gist of the story. ரிஷி நண்பா மச்சான், தேங்க்யூ. லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணதில்ல. அண்ட் கூட சீக்கிரம் உன்னோட சோலோ படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுறேன் நம்புகிறேன். நான் வந்துடுறேன். சினிமாட்டோகிராஃபர் சார், தேங்க்யூ. விஷுவல்ஸ்க்காக அமேசிங். மாஸ்டர், நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க டூப் இல்லாமல். பட் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை. ஆர்ட் டீம், எடிட்டர் சார், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி. அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பார்ப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுருக்காங்க ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். சார், உங்களோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் சார். வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ as well. A big thank you சக்தி சார், படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ். 10th ரிலீஸ் ஆகுது, இன்னும் 3 நாள் தான். ஐ ஹோப் இது வரைக்கும் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மூவி. பட் இது வந்து சாந்தகுமார் ஃபில்ம். அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளாக. ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோட ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது வெரி வெரி சாரியல் ஃபீலிங். ஸோ 10th படம் பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வாண்ட் டு தேங்க் தமன் பிரதர். ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ். ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன். தேங்க்யூ தமன் பிரதர். பிக் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ, வணக்கம். அண்ட் ஆல்சோ சாரி, பிரேம் இருக்கீங்களா? பிரேம், இபி பிரேம், அவர் எஸ்கேப் ஆகிட்டார் நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் த சப்போர்ட். டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆல்சோ சுரேஷ் சார், சுரேஷ் சார் இல்லை நாசர் சார், சுரேஷ் சார் அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. பிக் தேங்க்யூ டு யூ. தேங்க்யூ. அவர் as a கிரியேட்டராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்து. அவரை நான் முத அவரோட படம் மௌனகுரு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசை. பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது. அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில். ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசியிருக்கேன், போயிருக்கேன். பட் இவர் தான் சாந்தகுமார் சார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாமுடியில் நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன். பெருசு படத்தில் வராது. பட் அது பார்த்துட்டு அதில் நடித்ததுக்கப்புறம் எப்படியாவது அதை பண்ணிடணும், அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ அப்போ தான் மகாமுனியில் படம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தார். ஸோ அதில் ரொம்ப குட்டி போர்ஷனாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவது அடுத்ததில் ஏதாவது நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் சரி, அதுக்கு ஹெல்ப் பண்ண பிரகாஷ் அண்ணன், அப்புறம் கிருஷ்ணா அண்ணன், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மேடையும் சரி, இந்த பட வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கும். அப்புறம் கங்க்ராட்ஸ் தாஸ் நண்பன், ரொம்ப நாளாக பழக்கம். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் அவனோட படத்துலையும் நடிக்கிறது வந்து அது இட்ஸ் நைஸ். அண்டு அப்புறம் குறிப்பிட்டதில் அப்புறம் ஒரு இபி பிரேம் சார், வெரி நைஸ், வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ சார். யூ ஹவ் பீன் வெரி கைண்ட். எங்கே இருக்கீங்கன்னு தெரில. ஸோ அண்ட் எவ்ரிபடி, ரேஷ்மா, தனியா மேம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. பரசுராஜ்னு பண்ணியிருக்கேன். About the experience of working in this film and also working with Shantakumar sir, I think I kind of understood the meaning of a story, which I think you may all know. It's a common story in India, like a Birbal story or a Tenali Raman story. It's like in the night, a traveler is walking through the street. There are street lights and all, and he sees one man. He's searching for something under the street lights. So the traveler asks, "Sir, what are you doing?" So this man says, "Oh, sir, I came here in the evening. I lost my ring here, so I'm searching for that, and it's very costly." So the traveler says, "Okay, I will help you." And the traveler starts helping the person, and after some time, they are not able to find it. So the traveler says, "Okay, sir, let's do one thing. Let's reenact the whole thing. Where did you go? Where were you sitting? How did you move? And then maybe you can find out where the ring was lost." So the man says,
No, I actually know where the ring is. The ring is there under the tree there. So the traveler is like, then why are you not searching there? So the man says, see, it's very dark there, no? And there are a lot of, maybe there could be snakes. Here there is street light, there is light, and it's safe here. So I think I'll search here. Maybe I could get the ring. I am saying this story because I think many films, many creators, they try to get to the meaning and try to understand certain things through their work, but I think they are safe in their under the lights, and even if they know that the whole thing is there under the tree in the dark. So I think Shantakumar sir, he dares to venture into the dark, and even if there are snakes, um, yeah, and yeah, so that's where you find all those things that are lost, a lost love or a lost treasure or lost meaning. I hope you all watch the film. I hope you enjoy it. I hope it touches you somewhere and makes you think also. I thank the production, the Ina Mechanic Company. I'm extremely grateful to Shantakumar sir. I am really thankful to all the cast and crew. Thank you very much. Hope you enjoy the film. Thank you. நான் நிறைய பேசலாம்னு நினச்சேன், நீங்கள் ஒரு வார்த்தைகள்ன்றீங்க. ஸோ மௌனகுரு தான் என்னோட முதல் படம். அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தப்போ யாருக்காவது டைலாக் பேச வருமான்னு கேட்டாங்க. நான் அப்படியே இருந்தேன், ஒருத்தன் இழுத்துன்னு போயிட்டான் தரத்துன்னு. போயிட்டு போனோடனே ஒரு ஆறு லைன் கொடுத்தாங்க. பேச முடியாது, நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா பண்ணுறேன்னு ஒரு பையன் சொன்னான். அவன் வந்து சார் சொன்னார் ப்ராம்ப்டிங்கில் வேணாம், அப்படியே கேட்டு சொல்லணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 6 லைன் சொன்னாங்க. பேசும்போது 2 லைன் பேசிட்டு அப்படியே நிற்கிறேன். எனக்கு எதிரில் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறாரு, அருள் விட்டுட்டாலும் அப்படியே பேசுங்க, கேமரா என் மேலே இருக்குன்றார். எனக்கு அதை பற்றி இல்லை சார், நான் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக பண்ணுறேன் சார்ன்ட்டு வச்சு ஒரு 6, 7, 10 டேக் போகுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாந்தா சார்ட்ட வந்து, சார் என் பேர் அருள் ஜோதி, இந்த மாதிரி வந்து நான் வேணுன்ட்டே பண்ணல, அந்த சார் இந்த மாதிரி தவறி வந்துடுச்சு, மைண்டில் போயிடுச்சு சார், ஆனால் வந்து இடிச்சு சார். அப்போ தான் சொன்னார், நீங்கள் எந்த ஊருன்னார், எங்கேருந்து வந்தீங்க, அந்த பேக்ட்ராப்லாம் கேட்டுட்டு, நீங்கள் படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வரல, வந்தீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க, அது சரியாக வரலன்னா அடுத்த லெவலுக்கு இந்த தப்பை வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணி அடுத்து வர பாருங்க, ஒரு காட்ஸில்லா மாதிரி தட்டி விட்டு எழுந்து வரணும் வரல அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பித்தது எங்களோட ஒரு நட்பு. எடிட்டர் சார் சொன்ன மாதிரி இவர் சாந்தா சார் 2 வருஷத்துக்கு ஒரு கூப்பிட்டானா ஒரு 2 hours பேசுவார். மகாமுனி மிஸ் பண்ணிட்டேன். அவர் கூப்பிடும்போது மேம் என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ சொன்னாங்க. உண்மையாக நான் ஒரு படம் வரும்போது அந்த படத்தில் லுக்கில் இருக்க மாட்டேறேன். ஸோ அதுக்கே அந்த கெட்டப்பில் வரலாமான்னு கூட யோசிப்பேன். சாந்தகுமார் சார் மகாமுனி கூப்பிட்டப்ப என்னால் பண்ண முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தமாக செட் ஆகலை. இந்த படத்தில் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் சார் வந்து எனக்கு கரெக்டாக வெயிட்டாக கொடுத்துருக்காரு. படம் வரும்போது தெரியும். ரொம்ப நன்றி சாந்தா சார். அண்ட் அந்த ஹோல் டீமே வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி. என்னோடய லைஃப்பில் நிறைய சில விஷயங்கள் வந்து அவரோட பேச்சு ஒரு 2 hours பேசிட்டோன்னா நான் அந்த நோட்ஸ் எடுத்துப்பேன், என்னென்ன பேசணும் அப்படின்ட்டு. வேறு யாருக்கிட்ட நான் பண்ண மாட்டேன். சினிமா தாண்டி அவரை நான் நேசிக்கிறேன், ஒரு ஹியூமன் பீயிங்காக. ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, புல்லட் அவர் அடிக்கடி போவார்னு தெரியும். நானும் ஒரு புல்லட் வச்சுருக்கேன். அவர் என்ன சொன்னார், என்னங்க புல்லட்டு புதுசாக வாங்கி வச்சுருந்தேன், பல டெய்லி தொடச்சி, அதுக்கு முன்னாடியெல்லாம் துடைக்க மாட்டேன், புல்லட் வாங்கின அப்புறம் டெய்லி கார் துடைக்குது, பைக் துடைக்குது, என் பைக்கை. அவர் சொன்னார், என்னங்க காய்கறி வாங்கிறது போய் புல்லட் யூஸ் பண்ணுறோம், ஒரு லாங் போங்க அப்படின்னாரு. சார் உங்கள் கூட நான் வந்து ஹிமாலயா வரேன் சார், நான் எவ்வளோ ஆகுனாரு. எவ்வளோ ஆகுன்னு நான் கேட்டேன். ஒரு 2.5 lakhs 3 lakhs ஆகுண்ணா. சார் என் புல்லட்டே 1.25 லட்சம், நான் வரமாட்டேன் சார் அப்படின்னு. அப்புறம் இப்போது ஆஃப்டர் கோவிட் ஒரு 45 முறை பாண்டிச்சேரி, சென்னை பாண்டிச்சேரி போய்ட்டு வருவேன். என் ஹோம் டவுன் அது. ஸோ அம்மா அப்பா பார்க்கறதுக்கெல்லாம் போவேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு லாங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜென் மோடு மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு நிறைய நடக்கும் அப்படின்னாரு. நான் ஒரு 45 தடவை கிட்ட போயிருக்கேன் சார். வந்து டீ கடை மட்டும் தான் சார் வருது, ஹோட்டல் வருது, உணவகம் வருது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் அந்த வேறு மாதிரி இது வரல சார், எங்கேயோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட். எனக்கு இது ரொம்ப முக்கியமான சும்மா பேருக்கு சொல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு ஆன்மாவோட அவரோட பெரிய படைப்பில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இது பத்தாது சார், அடுத்தது உங்ககிட்ட நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுனதே சொல்கிறேன். நான் ரொம்ப பெரிய ஆளாக வருவேன் சார். அது உங்கள் படமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது நான் இதில் தான் வருவேன். அடுத்த படத்தை கை உடச்சிக்கணுமா கால் உடச்சிக்கணுமா நான் ரெடி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் அன்று நன்றிகள். யாரையும் மிஸ் பண்ணல, மொத்தமாக சொல்லிட்டேன். ரசவாதி இது 3rd ஃபில்மு. என்னோட டெக்னிக்கல் டீமு
என்னோட ஆக்டர்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும். ஷூட்டிங் க்ரூ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு, இப்போ ப்ரொமோஷன்ஸ், பப்ளிசிட்டி எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிடுறேன். இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா, எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஒருத்தங்க. அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆர்டினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு வந்து ரசவாதி. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ், க்ரைம், ஆக்ஷன், இப்படி ஒரு மிக்சட் ஜேனர் ஃபிலிம் தான். அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங். ஸோ மௌனகுரு, மகாமணி மாதிரி மூணாவது வேற ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது. ஸோ May 10th வந்து தியேட்டரில் ரிலீஸ். உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க. முக்கியமான கேரக்டர் கொடுத்த நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரசவாதி படம் ப்ளீஸ் எல்லாரும் தயவு செய்து போய் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதில் பேசுனது இல்லை. ஆஸ் அ டிசைனர், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் a team is calling me on stage. I'm so glad. அதனாலேயே தேங்க்யூ ஸோ மச் சாந்தகுமார் சார், accepting, trusting my creativity and style. Thank you so much. All the best for ரசவாதி. நான் ஒரு கிழவன் தான். சத்யாவில் நடிக்கும்போது வயசு வேறு, இப்போ ரசவாதியில் நடிக்கும்போது வேறு வயசு. பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க, ஒரு அல்கமிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னு ரெண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயனை வந்து மெர்க்குரியோட பம்பார்ட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும். அது பேர் தான் அல்கமிஸ்ட்டு, அல்கெமி ராதர். அது பண்ணுறவங்க தான் அல்கெமிஸ்ட்டு. சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடெண்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமார்பிசிஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்ட்டில் படிச்சிருக்கேன். பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமான டைட்டில் வச்சுருக்காரு சார். இட்ஸ் a ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் சார். மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நிறைய இருக்குது. நான் வந்து மௌனகுரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய நான் போவேன். அப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது, என்ன சார் மௌனகுருவில் எப்படி இருட்டரில் எப்படி இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த அளவுக்கான ஒரு 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 டைரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க. அதுலேருந்து ரெகுலராக வந்து இவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியில் வந்து கூப்பிட்டு அமிச்சார். அதுவும் சிவா பிரகாஷ் அவர் தான் கேஸ்டிங் டைரக்டர். அவர் சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஆமாம் சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படி தான் நான் மகாமணியில் போனேன். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு. அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார், மஞ்சவரட்டு அப்படின்னாரு. மஞ்சவரட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளையை வந்து கயிறில் கட்டி போடுவாங்க, அது அவ்வளோ தூரம் போயிட்டு வரும், அவ்வளோதான். அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம். அந்த அளவுக்கு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தாரு, கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தாரு எனக்கு. கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்தனால தியேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார். பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவ்வளோ தான் சொல்லுவார். அங்கேருந்து மைக்லேருந்து கத்துறது, கூப்பிட்றது, என்னையா நடிக்கிற அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு சத்தமும் இருக்காது. நேராக பக்கத்தில் வந்து சொல்லுவார் அது. ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபில்மாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல. பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார். ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டே நல்லா பேசுவார். ஒரு 1 hour பேசுவார். நிறைய பைக்கை பற்றி பேசுவோம், ஃபிலாசபி பற்றி பேசுவோம். நிறைய வந்து இஸ் a கிரேட் கிரியேட்டர். ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு கான்டம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு, ஒரு திங்கிங் பேட்டர்னு,
ஒரு லோன்லினஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டைரக்டர். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலாம். பட் இந்த இந்தியன் கான்டெக்ஸ்டில், சவுத் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான். அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு எனக்கு கூப்பிட்டு இது வந்து ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு. என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, நீ கூப்பிட்டு ஓடி வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னேன். இல்லை இது அறத்தை பற்றி பேசணுன்னாரு. அறத்தை பற்றி பேசணும். நான் மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். ஸோ அறம்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு காந்தியன் ஐடியாலஜி, ஒரு அறமை, ஒரு மாரலு, ஒரு எத்திக்ஸு, இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு. ஆஹா, நமக்கு லட்டு மாதிரி கிடச்சிதுரா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் வந்து ஐம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அண்ட் அறம், எத்திக்ஸு, மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு. இதை வந்து எங்கடா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போர்ட்ரே பண்ண முடியும்னு நினைக்கும் பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரசவாதின்ற டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அது தேங்க்யூ சாந்தகுமார் ஃபார் தட் அறம் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். யா, ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். அண்டு ஈவன் தானியா மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன். ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணல சீக்வன்ஸில். அண்டு சுஜித் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்னால் நானும் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹவு டு கெட் இன் டு த கேரக்டர் ஆர் ஹவு டு கெட் இன் டு த மூடு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் பீக்கில் நான் பார்த்தேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வன்ஸு. சூப்பர், வெல்டன் சுஜித். அதுக்கப்புறம் டைரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லி ஆகணும். என்னென்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஹிச்காக் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார். அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷாட்டில் வந்திருக்காரு. ஐ திங்க் ஹிச்காக்கியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதை வந்து நான் சபையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரேம அவரோட ப்ரொடக்ஷனு, வெரி நைஸ் ஜென்டில்மேன். மேடையில் உட்காந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ், பலவரோட அனுபவம், அருள் சாரு, எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம். இந்த மேடையில் வந்து நான் ஏதாவது போர் அடிச்சுன்னா மன்னிச்சிங்க. கடைசியில் என்னோட ஒரு இது இருக்குது, என்னோட ட்ரேட்மார்க் இருக்குது. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா, என்ன ரங்கா, எல்லாம் நியாயமாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I've met the director சாந்தகுமார் சார். இட் வாஸ் இன் த பீச் ஹவுஸ் நினைக்கிறேன், அங்கே ஈசிஆரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான். அண்ட் அவரை ஸ்டோரி சொல்லும் போதே எப்படி சொன்னார்னா, இட்ஸ் ஆக்சுவலி லைக் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், ஒரு ரொமான்டிக் படம், அர்ஜுன் தாஸை வச்சு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அது லைக் ஓகே, இட்ஸ் a நியூ கான்செப்ட், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். Anyways, I don't want to get into more details, but I wish the whole team a very good luck and all the best. Thank you. சாந்தமாக தான் இருக்கிற அவர் ஒன்றும் அவ்வளோ எல்லாம் பண்ண மாட்டார். அவர் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுவார். நான் வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். எனக்கு ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணாமல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. ஆக்டர்ஸ் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறப்ப. இதில் ரெண்டு லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் அந்த மதுரையிலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேறு கேமராவும் யூஸ் பண்ணி நாங்கள் வேரியேஷன்ஸும் அதை காட்டியிருக்கோம். அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இது ஃபஸ்ட்டு படங்கிறதுனால அது எனக்கு வந்து பெருசாக அந்த ஃபீல் இல்லை. நான் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சது பெரிய ஒரு லக்கு தான். அந்த சாந்தகுமார் சார் கூட ஒர்க் பண்ணுற கிடைக்கிறதுங்கிறது, ஃபஸ்ட்டு படமே கிடைக்கிறதுங்கிறது அது எல்லாத்துக்கும் அமையாது. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. டெக்னிக்கலாக ஏதாவது கேட்டால் அதை சொல்லலாம். கேமராமேனுக்கு இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது. ஸோ வாய்ப்பு தந்ததுக்கு சாந்தகுமார் சாருக்கு நன்றி. ஃபுல் டீமுக்கும் கங்க்ராட்ஸ் ஃபார் த ரிலீஸ். ஆக்சுவலி ரசவாதி வந்து 2022 நினைக்கிறேன், லாக்டவுன் டைமில் வந்து சார் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். நான் அடுத்தது என்ன சார் பண்ணேன், ஏன்னா லாக்டவுன் டைமில் நான் வந்து அதிகமாக வந்து சாந்தகுமார் சாரோட பேசுவோம். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னா ஒரு 1 hour 1.5 hours நாங்கள் 2 பேரும் பேசுவோம்.
எல்லா பற்றியும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ரசவாதின்னு ஒரு படம் பண்ணுறோம், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறோம் ஷாபு அப்படின்னாரு. சார் என்ன கலாய்க்கிறீங்களான்னு நான் கேட்டேன் நான். நீங்கள் எப்படி சார் லவ் படம் அப்படின்னு? இல்லை ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணால், ரொம்ப சீரியஸான ஒரு 2 படம் பண்ணிட்டோம், 3ஆவதாக வந்து ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த ஹீரோ வந்து தேடும்போது அர்ஜுன் தாஸ் வச்சு பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் அர்ஜுன் தாஸ் வந்து பண்ணலாம் சார், பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சாக்லேட் பாயாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும், பட் ஸ்க்ரீனில் எப்படி தெரியும்னு தெரியல அப்படின்னு. பட் ரஷ் பார்த்தும்போது தான் தெரிஞ்சது அவர் எப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தவங்களை அப்படி அழகாக ரொமான்டிக்காக சாக்லேட் பாய் அவருக்கும் லவ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாரும் காமிச்சிருக்காரு. பயங்கரமாக லவ்வும் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ சூப்பர் அர்ஜுன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவ்வளோ பெரிய வில்லனை வந்து ஒரு ஹீரோ ஆக்கினவருக்கு வந்து ஒரு அழகான வில்லனை பிடிக்க தெரியாது. நான் சுஜித் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் நான் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் சார், நம்ம ஊரில் ஒரு பெரிய வில்லன் ரொம்ப நாள் எல்லாமே இருந்தது. ஒரு பிரகாஷ் ராஜ் சார் ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான எல்லா இதுவும் வந்து சுஜித்துக்கு இருக்குது. ஆக்சுவலி இஸ் எக்ஸ்ட்ராடனரி இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவள் ரொம்ப நாள் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் இல்லை, சோத்தினி ஃபிலிம்லேயே அவர் வந்து நிறைய இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ரேஷ்மாவன், டானியா மேம், அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். மகாமுடியில் 2 கேரக்டர்ஸ் எப்படி இந்துஜாக்கும் இவங்களுக்கு இருக்குமோ, அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ரெண்டு யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ரைட்டிங்லேயே நல்லா இருக்கும். அந்த வந்து ரொம்ப க்யூட்டாகவும் 2 பேரும் அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரோலில் எங்கேயுமே மிஸ் ஆகாமல், ரொம்ப டேக்ஸ் எடுக்காமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் மை விஷஸ் ஃபார் எ லாங் ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டீமும் நாங்கள் என்னோட அசிஸ்டன்ஸாலும் சரி, படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, எல்லாருமே எப்படின்னா வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக இருப்போம். அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பண்ணி கொடுங்க, நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம். மகாமுனிக்கும் அப்படி தான் இருந்தது. எடிட்டிங்கில் வந்து நானும் அவரும் சேர்ந்து எடிட்டிங் உட்காந்ததே கிடையாது. ஸோ இந்த படத்தில் நானும் சாரும் சேர்ந்து எடிட்டிங் உட்காரவே இல்லை. ஸோ நான் ஒரு வெர்ஷன் பண்ணி தருவேன், அவர் ஒரு வெர்ஷன் பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஓகே சார் இது வச்சிக்கலாம், இது வேண்டாம், அவ்வளோதான் பேசுவோம். ரொம்ப சிம்பிளாக எடிட்டிங் முடியும். ஸோ படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் வந்து அவரோட யூனிக்கான டச்சும்ஸும் இருக்குது. அதே டைமில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர், லவ் ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன், ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். படம் சார் கூட மகாமுடி ஒரு படம் பண்ணேன், இப்போ 2வது படம். இந்த படத்தில் ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் தாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா டூப்பே இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.